வருகை அதிகமான லாபத்தை இந்த 3 மாகாணத்திற்கும் பெற்று தந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த ஆயிரக்கணக்கானோருக்கு அமைச்சர் கஜதீர அவர்களுடைய அமைச்சினூடாக நஷ்டஈடுகளை நீங்கள் நேற்று வழங்கி வைத்தீர்கள். அதேபோல இந்த மாகாணத்தில் வடமாகாணத்திலே அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் வடக்கின் வசந்தத்தின் ஊடாக இந்த மாகாணத்தை மேம்படுத்துவதற்காக அளப்பரிய சேவையாற்றியிருக்கிறார். அதேபோல் அமைச்சர் ஜான் செனவிரத்ன அவர்களுடைய அமைச்சினூடாக இந்த எல்லா கச்சேரிகளும் பிரதேச செயலகங்களும் உங்களுடைய ஆட்சி காலத்திலே அழகாக நவீனமயப்படுத்தப்பட்ட முறையிலே கட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எங்களுடைய மக்கள் அதிகமானவர்கள் விவசாயத்துறையை மீன்பிடித்துறையையும் நம்பியவர்களாக இருந்தார்கள். அன்று யுத்த காலத்திலே மீன்பிடித்துறை மிக வீழ்ச்சி அடைந்திருந்தது. அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர்கள் அடிக்கடி இங்கு விஜயம் செய்து இந்த மீன்பிடித்துறையிலே ஒரு பாரிய மாற்றத்தை உங்களுடைய ஆட்சியிலே பெற்று தந்திருக்கிறார். அமைச்சர் மஹிந்த யாப்பா அவர்கள் விவசாயத்துறை மேம்பாட்டுக்காக அளப்பரிய சேவைகளை உங்களுடைய ஆட்சியிலே ஏற்படுத்தியிருக்கிறார். நேற்று அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவரது பிரதி அமைச்சரும் செயலாளர் உட்பட வந்து இங்கு 20,000 பேருக்கு உங்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த நாட்டின் வரலாற்றில் என்றுமே இல்லாத மாதிரி 20,000 குடும்பங்களுக்கு உறுதிப்பத்திரம் வழங்குகின்ற ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற்றது. அதேபோல் அமைச்சர் தினேஷ் குணவர்தன, அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி போன்றவர்களுடைய தண்ணீர் திட்டங்களும் மின்சார திட்டமும் 0ல் இருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலே 70 வீதமாக உயர்ந்திருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களும் நாட்டோடு போட்டியிருக்கின்ற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. எனவே இந்த சேவைகளை செய்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியை கூறுவதோடு குறிப்பாக உங்களுடைய விஜயத்தினூடாக இந்த வடமாகாணத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது. இங்கு மக்கள் சொன்ன இந்த குறைகளை எல்லாம் வந்திருக்கின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் நிச்சயமாக மிக விரைவிலே பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.